நீரின்றி அமையாது உலகு. என்னது? நீரின்றி அமையாது உலகு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம இப்ப போற இந்த இடத்துக்கு நீருக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்குங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரியில நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்திருப்போம். ஆனா இந்த இடத்துக்கு ஒரு இந்த இடத்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்ம பார்த்திருப்போமான்றது டவுட் தான். அவ்வளவு ஒரு அழகான இடங்க இந்த இடம். எந்த இடம்னு பாக்குறீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கடல் அணை. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? நம்ம படிச்சிருப்போம். ஆனா கேள்விலாம் பட்டிருப்போம். இந்த இடத்துக்கு எத்தனை பேர் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம்? கன்னியாகுமரி, அப்புறம் திருப்பரப்பூர், நிறைய இடத்துக்கு நம்ம போயிருப்போம்ல. திருப்பரப்பு ஃபால்ஸ், பேச்சிப்பாறை அணை, அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு. ஆனா இந்த இடத்துக்கு நம்ம எத்தனை பேர் போயிருப்போன்றது சந்தேகம் தான். ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணாம வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு இதோ போயிட்டு இருக்கோம்ல, 2 இடத்துலயும் அவ்வளவு ஹைட்டான மரம் உங்களை வெல்கம் பண்ணும் சொன்னா நம்புவீங்களா? அவ்வளவு வெல்கம் பண்ணுங்க. தலையை ஆட்டி ஆட்டி உங்களை கூப்பிடும். அவ்வளவு அழகு. 2 சைட்லயும் மரம். அப்புறம் இந்த இடத்துல என்னென்ன மரம் எல்லாம் இருக்குன்னா, நாவல் பழம் இருக்கிற மரம் இருக்கு. இந்த பாருங்க, போற இடத்துல எல்லாம் அழகு கொட்டி கிடக்குங்க இந்த இடத்துல. இது எங்க அமைஞ்சிருக்குன்னா, முக்கடல் அணை வந்து இந்த இடத்தோட பேர் வந்து முக்கடல் அணை. துவரங்காடு ஒரு கிராமத்துல, அது பக்கத்துலதான் இருக்கு இந்த இடம். இந்த இடம் நாகர்கோயில்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு. அவ்வளவு இயற்கை அழகும் அப்படியே கிரீனிஷா இருக்குங்க பாக்குறதுக்கு. அப்படியே உங்க உடம்புல காத்து சிலு சிலு சிலுன்னு அடிக்குவாங்க. இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு இந்த காத்து தெரியுதா இல்லையான்னு தெரியல. எங்களுக்கு நாங்க நடந்து போகும்போது அவ்வளவு குளிர்ச்சி. எங்களை இந்த மரம் எல்லாம் அவ்வளவு வெல்கம் பண்ணுச்சுங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க கண்டிப்பா போகணும் இந்த இடத்துக்கு. அப்படியே அவ்வளவு அழகான காத்து. அதுக்கப்புறம் காற்றோட நம்ம அப்படியே அந்த காத்து சுவாசிச்சுட்டே போலாங்க. அவ்வளோ அழகா இருக்கும். இங்கெல்லாம் நம்ம வந்து போட்டோ ஷூட்ஸ், அப்புறம் வந்து கல்யாண ஷூட்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் தனித்தனி ரேட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமாக்கு வந்து ஒரு தனி ரேட் வாங்குவாங்க. சினிமா ஷூட்ஸுக்கு ஷூட்டிங் எல்லாம் இங்க நடந்திருக்கு. நிறைய 2-3 படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா சினிமாக்காரங்களாம் விட்டு வைக்கவே மாட்டாங்க இந்த இடம். அவ்வளவு மகிழ்ச்சி நிறைஞ்ச இடங்க இந்த இடம். அப்புறம் வந்து இந்த இடத்த பத்தி, இது வந்து ஒரு பூங்கா. இது வந்து ஒரு அறிவியல் பூங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரும்போது பாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம். உள்ள போகும்போது எனக்கு இருந்த சந்தோஷம், இவ்வளவு இயற்கையான இடத்த நம்ம இப்படி இவ்வளவு நாள் மிஸ் பண்ணோம்னு தோணுச்சு. காத்த பாருங்களேன். உண்மையிலே நான் வந்து இதெல்லாம் ஒரு காத்தான்னு கேட்காதீங்க. நான் உள்ள போறேன், காத்து எப்படி அடிக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருங்களேன். உள்ள போக போக அவ்வளவு காத்து அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்களேன். இந்த இடத்துல இல்லைங்க, உள்ள போகும்போது அவ்வளவு மலைக்குள்ளதான் நம்ம இருப்போம். சுத்தி அவ்வளவு பெரிய மலைக்குள்ள அந்த குளிர் காத்து, அவ்வளவு வெயில் இருக்கும், வெயில் இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்படியே மேல அப்படியே நம்ம வந்து இப்ப மேல படிக்கட்டுல ஏறுவோம். பாருங்களேன், படிக்கட்டுல ஏறும் போதே காத்து இன்னும் ஸ்பீடா அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த இடத்துல இருந்துதான் மக்களுக்கு தண்ணி, அதாவது நாகர்கோயில் மக்களுக்கு தண்ணி இங்க இருந்து தாங்க போகுது. இந்த இடத்துல இருந்து தான் தண்ணி போயிட்டு இருக்கு. மழை காலத்துல வந்து இந்த இடத்துல கடல் மாதிரி இருக்குமாங்க. நான் இப்ப காட்ட போறேன் பாருங்க அந்த தண்ணி எல்லாம். இதோ உள்ள ஏற போறோமா நம்ம இப்போ. இங்க பாருங்க, மலை ஏறுறோம்ல நம்ம இப்ப படிக்கட்டு. ஏறினதுக்கு அப்புறம் ஒரு மேஜிக்கே இருக்கு உங்களுக்கு. போய் பாருங்களேன், மேல சுத்தி சுத்தி அடிச்சதுங்க காத்து. அப்போ இந்த இடத்துல இருந்தா மக்களுக்கு வந்து தண்ணியும் போயிட்டு இருக்கு. மழை இல்லாத நேரத்துல வந்து நீர் மட்டம் குறையும் போது இந்த இடத்துல பரளி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அங்க இருந்து மோட்டர் வழியா இந்த இடத்துக்கு தண்ணி வருங்க. இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு அனுப்புவாங்க. எந்த மக்களுக்குன்னா நாகர்கோயில் மக்களுக்கு இங்க இருந்து தான் தண்ணி அனுப்புவாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல. படிக்கட்டு ஏறுறோம் பாருங்க.
அதே மாதிரி இந்த இடத்துக்கு போகும்போது தண்ணி வாட்டர் பாட்டில கொண்டு போயிடுங்க கண்டிப்பா. ஏன்னா இங்க விக்கிற பொருள்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா குப்பைங்களை வந்து ஹேண்ட்பேக்லயே வச்சிருங்க. ஏன்னா இங்க குப்பைங்கெல்லாம் போடக்கூடாது. எவ்வளவு அழகு பாருங்களேன். நம்மள சுத்தி அப்படி ஒரு மலை இருக்கோங்க. காத்து செம பிச்சுக்கிட்டு போச்சுங்க. பா, இயற்கை கொஞ்சங்க அழகு. உங்களுக்கு காத்து சவுண்ட் கேக்குதான்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், இங்க இருந்துதான் நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் மக்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இங்க வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட அப்படிலாம் வந்தீங்கன்னு வைங்களேன், போவே மாட்டீங்க திரும்பி. உண்மையிலே காத்த பாத்தீங்களா? அப்பா, இந்த முக்கடல் அணை வந்து லெப்ட் சைட்ல அணை நிரம்பும் நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, லெப்ட் சைட்ல தான் அணை வந்து நிரம்புமா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உபரி உபரி நீரை வந்து வெளியேற்றுவாங்க. அதுக்கு வந்து வெளியேற்றுறதுக்காக தேவையான ஷட்டர்கள்லாம் வச்சிருப்பாங்கங்க இங்க. இங்க பாருங்க காத்த பாருங்க. என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து எவ்வளோ காத்து அடிச்சிருந்தா இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க. இங்க வந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் தான் அலோடு. நீங்க இங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒரு மெமரிஸ் இருக்குங்க. ஒரு 10 வருஷம் ஆனாலும் இங்க உள்ள மெமரிஸ் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அவ்வளோ ஒரு மெமரிஸ் தாங்க இந்த இடம். அந்த காத்தோட சத்தம் இருக்குல்ல, உண்மையே நான் சொல்றேன் நீங்க போய் பாருங்களேன். காத்தோட சத்தம் அந்த புயல் காத்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கோங்க அங்க. நாங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நீங்க எவ்வளவு இடத்துக்கு போனாலும் கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த இடத்தையும் கண்டிப்பா விசிட் பண்ணாம வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய மிஸ்ஸிங் உங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் திரும்பி வரவே தோணலைங்க. என்ன பண்றது, 4 மணி வரைக்கும் தான் அலோடுன்ட்டாங்க. நிறைய விஜயகாந்த் படம் எல்லாம் இங்க நிறைய எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் படம், விஜய் படம் எல்லாம் நிறைய படம் எடுத்திருக்காங்க இங்க. எவ்வளவு இயற்கை அப்படியே. முக்கடல் டேம்னா அதுக்கு ஒரே பேர் இயற்கை அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஏன்னா நீங்க உள்ள போகும்போதுதாங்க உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு பார்க் இருக்கு. நம்ம வரும்போது பார்த்தோம்ல, இப்ப நம்ம போகும்போதும் பார்க்கலாம் அந்த பார்க்க. எங்க இருக்கு? அதாவது பெரியவங்களுக்கு வந்து 10 ரூபாய் வாங்குறாங்க டிக்கெட்டு இந்த இடத்துக்குள்ள போகும்போது. சின்னவங்களுக்கு வந்து 5 ரூபாய். அங்க பாருங்களேன், ஒரு மோனா மாதிரி இருந்ததுங்க. பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்துச்சு, அழகா இருந்தது. நான் எதுவும் பார்க்கல. நான் இப்போ இதுல குதிச்சிருப்பேன், இப்படியே போயிருப்பேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா இடம்? செமையா இருக்குல்ல. இது பாத்தீங்களா, இது ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி அழகா இருந்தது. எப்படி சூப்பர்ல. இந்த இடத்த மிஸ் பண்ணுவீங்களா? இனிமேலே இப்ப பாத்துட்டு வாங்குங்க. அவ்வளவோ சூப்பரா இருக்கும் இந்த இடம். உண்மையிலே காத்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்க போங்க. அதே மாதிரி தண்ணி, காத்து, இது ரெண்டும் பிடிச்சவங்களுக்கு இந்த இடத்துக்கு ஒரு சூப்பரான விசிட்டுங்க இந்த இடம். நான் சொல்லியிருப்பேன்ல, நீரின்றி அமையாத உலகு. இது நான் சொன்னது கரெக்ட் தானே? நீரும் காத்தும் இந்த இடத்துல கொட்டி கிடக்குங்க. இயற்கை அழகும் பாத்தீங்களா?
இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்பவே போகணும்னு தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க. வாவ், தண்ணிய பாருங்கங்க. எப்படி இல்ல? இந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னா கடல் மாதிரி ஆயிடுமாங்க தண்ணி. நம்ம நாகர்கோயில் மக்கள்லாம் எவ்வளவு குடிச்சு வச்சவங்கல்ல, இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு அவ்வளவு சுத்தமா இருந்தது தண்ணி. பாக்குறதுக்கே அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதை அழகா காட்டலதோ. இந்த இடத்துல போகும்போது மட்டும் நமக்கு வந்து 2 சைடு கம்பி வந்து சின்னதா தான் கொடுத்துருப்பாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம். அதனால கைய பிடிச்சிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போனோம். அவ்வளவுதாங்க, நம்ம வந்து இனி கீழே இறங்க போறோம். ஏன்னா காத்தோட ஸ்பீடு எப்பா பயங்கரமா இருந்தது. நாங்க போன டைம் வரை டைம் 3:45 அப்படி ஆயிடுச்சு. அதனால அங்கிருந்து வரவே மனசு இல்லைங்க. 4 மணி வரைக்கும் தான் டைமு, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த அணை வந்து களிமண்ணும் அந்த கற்களையும் கொண்டு கட்டி இருக்காங்கங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த இடம். அதான் நான் சொல்லியிருக்கேன்ல, மழை காலத்துல எல்லாம் கடல் மாதிரி கொந்தளிக்குமாங்க இந்த இடம். அவ்வளவுதான், நம்ம கீழே வந்துட்டோம். அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பார்க், குழந்தைங்க எல்லாம் விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல. 2 சைடும் மரம் நம்மள்ட்ட பேசுற மாதிரி இருக்குங்க உண்மையாவே. அவ்வளவுதான், அப்படி நேரா போனீங்கன்னா அந்த பார்க் எல்லாம் வந்துரும். வந்துருச்சு. அவ்வளவுதான், முக்கடல் பூங்கா. இங்க வந்து சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அவ்வளவு அழகா விளையாட வைக்கலாங்க. பெரிய ஜிராஃபி இருக்கு இங்க. இந்த பாருங்க, ஜுராசிக் பார்க் இது இருக்கு. அதுக்கப்புறம் கல்வெட்டு பாத்தீங்களா? மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன், அவர் பேர் அந்த கல்வெட்டுல இருந்தது. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் போறதுக்குள்ளது இந்த பார்க்கு. அப்படியே உண்மையிலே சொல்றேன், இப்படி ஒரு பார்க்கான்னு நீங்க பாப்பீங்க. அங்க தண்ணி தான் இயற்கைக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பார்க்கே இயற்கையில இருக்குங்க. குட்டி பசங்களுக்கு எல்லாம் அப்படியே விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சுங்க. ஒரு பெரிய ஜுராசிக் பார்க், அப்புறம் ஜிராஃபி, அப்புறம் ஒரு டைனோசர் எல்லாம் இருந்துச்சு பாருங்களேன். காட்டுறேன். எவ்வளவு அழகான இடம் பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு யாருக்கு தாங்க வர பிடிக்காது? கன்னியாகுமரிக்கு போறவங்க இந்த இடத்தையும் முக்கடல் டேம கண்டிப்பா பாத்துட்டு வாங்க. டைனோசர் வந்துருச்சு பாத்தீங்களா? பயமா இருக்கா? உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க ஒவ்வொன்னும். யானைக்குட்டி பாத்தீங்களா? பார்க்ல செட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு பக்காவா இருக்கும். நமக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளவு அழகா என்ஜாய் பண்ணலாம். நம்ம பகல்ல போனா வெயில் இருக்குமே எல்லாம் நினைக்கவே வேண்டாம். இந்த மரம் சூழ்ந்து இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிள்ளைங்களோட விளையாட போயிடலாங்க.
எப்படி நம்ம டைனோசர்? அதே மாதிரி போட்டோஸ் எடுக்கிற இடம்லாம் சூப்பர் ஸ்பாட் இந்த இடம். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த இடத்துக்கு நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா முக்கடல் டேமுக்கு எத்தனை பேர் போறீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி ஜிராஃபி எவ்வளவு ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா? ஜிராஃபினாலே ஹைட்டு தானா? செம்மையா இருக்குல்ல. காட்ட பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க, நாங்க கிளம்ப போறோம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா நம்புறேன். நீங்க இங்க போனீங்கன்னா வித்தியாசமான மரங்க செடிங்க எல்லாம் பார்க்கலாம். நான் போனேன், உள்ள போகும்போதே நாவல் பழம் ஒரு மரம் இருக்கு பாருங்க. நாவல் பழம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் எடுங்க, எடுத்து நாங்களாம் சாப்பிட்டோம், நீங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி தண்ணி எல்லாம் கொண்டு போங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.